ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்பானியின் சட்டங்கள் தொடர்பாக சில தகவல்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே குர்பானி கொடுப்பதினுடைய ஆரம்ப நேரம் என்ன என்பதை பற்றி தான் தற்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களுக்கு எப்படி குறிப்பிட்ட ஒரு நேரம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுப்பதற்கும் நேரத்தை நமக்கு நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதிலே குர்பானி கொடுப்பதினுடைய ஆரம்ப நேரம் என்ன, துவக்க நேரம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ஒருவர் பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்ட பிறகுதான் அவர் குர்பானி கொடுப்பதற்கான நேரம் அவருக்கு துவங்குகிறது. பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு முன்னதாக யாரேனும் ஒருவர் தன்னுடைய பிராணியை அவர் அறுத்துவிட்டால் அது குர்பானியாக கருதப்படாது என்பதை நபிமொழிகளில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துப், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது நான் செவியுற்றேன். அப்பொழுது நபிகளார் கூறினார்கள், இன்ன அவ்வளமா நபுதஉ பிஹி மின் யௌமினா ஹாதா, நம்முடைய இந்த பெருநாள் தினத்தில் முதலாவதாக நாம் துவங்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் அன்னுசல்லி, தொழுகைதான். தொழுவதிலிருந்து தான் இந்த நாளை நாம் துவங்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. சும்ம நர்ஜிஅ ஃபனன்ஹர், பிறகு நாம் வீடு திரும்பிய பின் நம்முடைய பிராணிய குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு, ஒமன் ஃபஅல ஹாதா, இந்த அடிப்படையில் யார் செய்வாரோ ஃபகத் அசாப சுன்னத்தனாம், அவர்தான் நம்முடைய வழிமுறையின் அடிப்படையில் குர்பானி கொடுத்தவர், நம்முடைய சுன்னத்தை அடைந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. முதல்ல தொழுகை, திடலிலே நபி வழியின் அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பிறகு வீடு திரும்பிய பின் அவர் என்ன செய்யணும், தன்னுடைய பிராணியை குர்பானி கொடுக்கணும். ஒருவேளை பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்னதாக அவர் தன்னுடைய பிராணியை அறுத்து விட்டால் அது அல்லாஹுடைய பார்வையில் குர்பானியாக கருதப்படாது, அது நபி வழி கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. ஒமன் நஹர், யாரேனும் முன்கூட்டியே அறுத்து விட்டால் ஃபஇன்னமா லஹ்முன் யுகத்திமுஹு லிஅஹ்லிஹி, அது அவர் தன்னுடைய குடும்பத்தின் இறைச்சிக்காக அறுத்ததாக கருதப்படும், அது குர்பானியாக கருதப்படாது. தன்னுடைய குடும்பத்துக்காக, அவங்களுடைய உணவுக்காக அறுக்கப்பட்ட ஒரு பிராணியாக தான் கருதப்படுமே தவிர அது இறைவனுடைய பார்வையில் குர்பானி என்ற வணக்கத்தை பூர்த்தி செய்ததாக கருதப்படாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருத்தர் தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, குர்பானியினுடைய அந்த நேரம் துவங்குவதற்கு முன்பாக, தொழுகையை முடிப்பதற்கு முன்பாகவே அவர் அறுத்து பலியிட்டு விட்டால், அவர் அந்த குர்பானியினுடைய நன்மையை பெற வேண்டும் என்று விரும்பினால் வேறு ஒரு பிராணியை தொழுகை தொழுதுவிட்ட பிறகு இறைவனுக்காக குர்பானி கொடுக்க வேண்டும். இதுதான் இறைவனுடைய பார்வையிலே குர்பானி கொடுத்ததாக கருதப்படும் என்பதை அந்த செய்தியின் தொடர்ச்சியில நம்மளால பார்க்க முடியுது. அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, நான் தொழுகைக்கு முன்னதாகவே என்னுடைய பிராணியை அறுத்து விட்டேன், என்னிடத்தில் வேறு ஒரு பிராணி இருக்கிறது, அதை நான் அல்லாஹுடைய பாதையில் குர்பானி கொடுக்கலாமா என்று கேட்கும் பொழுது அந்த சஹாபிக்கு அல்லாஹுடைய தூதர் அனுமதி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நாம் தொழுகைக்கு முன்னதாக, அந்த நேரம் துவங்குவதற்கு முன் நம்முடைய பிராணியை அறுத்து விட்டால் குர்பானியினுடைய நன்மையை நாம் பெற வேண்டும் என்று விரும்பினால் நம்ம நிச்சயமா என்ன பண்ணணும், தொழுகைக்கு பிறகு வேறு ஒரு பிராணியை நாம் அறுத்து பலியிட வேண்டும். அதுதான் இறைவனுடைய பார்வையில் குர்பானி கொடுத்ததாக கருதப்படும். எனவே இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்றால் சரியான முறையில் குர்பானி கொடுப்பதினுடைய நேரம் துவங்கிவிட்ட பின், அதாவது பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்ட பிறகு நம்முடைய பிராணியை நாம் அறுத்து பலியிட வேண்டும். அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு குர்பானியாக அமைந்துவிடும் என்பதை நபிமொழிகளில் இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.